Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்கணும்னா 11th அக்கௌண்டன்சியில் சாப்டர் 9ல் illustration 9 பார்க்குறோம். The following errors were located at the time of preparation of the trial balance. Pass rectifying entries பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ journal entries போட போகிறோம். ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து ரெக்டிஃபைங் என்ட்ரி ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபார்மேட்டில் தான் எழுதிங்க. பர்டிகுலர்ஸ் லெஜர் ஃபோலியோ நம்பர் டெபிட் கிரெடிட் எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா குட்ஸ் ஆஃப் த வேல்யூ ஆஃப் ₹100 ரிட்டன் பை புவனா வந்து ரிட்டன் பண்ணியிருக்காங்க. அப்போ இது என்னது சேல்ஸ் வந்து ரிட்டன் ஆயிருக்கு. சேல்ஸ் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம், அவங்க ரிட்டன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போ புவனா வந்து சேல்ஸ் ரிட்டன் பண்ணியிருக்காங்க. வேறு இன்க்ளூடட் இன் ஸ்டாக்கில் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஆனால் எந்த என்ட்ரியுமே வந்து புக்ஸில் வந்து மேட் பண்ணவே இல்லை. அப்போது இது ஒமிட் ஆகியிருக்கு. இங்கே பாருங்கள், மெத்தட் ஆஃப் டிரைவிங் த ரெக்டிஃபைங் என்ட்ரிஸ் எப்படி பண்ணுறாங்கன்னா, அவங்க ராங் என்ட்ரியாக எதுவுமே போடலை, எந்த என்ட்ரியுமே போடலை. ஆக்சுவலாக இது கரெக்ட் என்ட்ரி என்ன வரணும் அப்படின்னா, அவங்க தான் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க சேல்ஸு. அப்போ சேல்ஸ் ரிட்டன் அக்கௌண்ட் டெட்டா டு புவனா அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் என்ட்ரி வரணும். ஓகேவா? எவ்வளோ வந்து கொடுத்துருக்காங்க? 100 ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அப்போது அதுதான் கரெக்ட் என்ட்ரி. இப்போ ரெக்டிஃபையிங் என்ட்ரியும் அதே தான், ஒமிட் அந்த என்ட்ரியே போடாததுனால அப்படியே நம்ம ரெக்டிஃபை பண்ணுறோம். சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட் டெட்டா டு புவனா அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரு பண்ணுறோம். அப்போது ஜேர்னலில் என்ன எழுதுவீங்க? சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டேட்டா டு புவனா அக்கௌண்ட். நரேஷன் வந்து குட் ரிட்டன் பை புவனா, நாட் என்டர் த புக்ஸ், நவ் ரெக்டிஃபைட். 100 என்ட்ரு பண்ணிவிடுங்க. இப்போது செகண்ட் டிரான்சாக்ஷன் பாருங்கள். சேல் ஆஃப் குட்ஸ் டு மணி ஆன் கிரெடிட். சேல் ஆஃப் குட்ஸ் டு மணி ஆன் கிரெடிட். கிரெடிட்டில் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன வரும்? மணி அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட்னு வரும். 475 has been wrongly entered in the sales book. 745ன்னு சொல்லிட்டு என்ட்ரு பண்ணியிருக்காங்க. அதாவது 475 745ன்னு. அப்போது இது என்ன ஆகிருக்கு? ஓவர் கேஸ்ட் ஆகிருக்கு. ஓவர் கேஸ்ட்னு என்ன சொல்லியிருக்கேன்? என்ட்ரி வந்து அப்படியே ஆப்போசிட் மெத்தடில் போடணும். ஆக்சுவலாக இதுக்கு என்ன ஒரிஜினல் என்ட்ரினா மணி அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸு. இதுக்கு ஆப்போசிட் என்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் என்ட்ரி சேல்ஸ் டு மணின்னு போட போகிறோம். பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க? ராங் என்ட்ரியாக மணி அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 745 என்ட்ரு பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஆனால் கரெக்ட் என்ட்ரி என்ன வரணும்? மணி அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரணும். இது ஓவர் கேஷ், அதாவது அதிகமாக என்ட்ரு பண்ணதுனால நான் என்ன பண்ண போகிறோம்? அப்படியே ஆப்போசிட்டில் போட போகிறோம் என்ட்ரி. சேல்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு மணி அக்கௌண்ட் சொல்லிட்டு எவ்வளோ டிஃப்ரென்ஸோ அதை தான் வந்து என்ன பண்ணணும்? போடணும். போட்டிருக்காங்க பாருங்கள். சேல்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு மணி அக்கௌண்ட் 270. குட் சோல்ட் டு மணி ஃபார் 475 ராங்லி என்டர்ட் இன் த சேல்ஸ் புக் 745. நவ் ரெக்டிஃபைட். நெக்ஸ்ட்டு பாருங்கள். எ செக் ஆஃப் ₹500 ரிசீவ்ட் ஃப்ரம் சந்தியா வாஸ் டிஸ்ஹானர்ட். அதாவது சந்தியாட்டேருந்து செக்கை வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது என்ன ஆகிடுச்சு? டிஸ்ஹானர்ட் ஆகிடுச்சு. அதை எங்கே கொண்டு போய் பண்ணியிருக்காங்கன்னா அலவன்ஸ் அக்கௌண்ட்டில் போய் என்ட்ரு பண்ணியிருக்காங்க. ஓகேவா? 500. இப்போது இதோட ராங் என்ட்ரி எப்படி தப்பாக பண்ணியிருக்காங்கன்னா அலவன்ஸ் அக்கௌண்ட்டில் என்ட்ரு பண்ணிட்டாங்க. அலவன்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரு பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது கரெக்ட் என்ட்ரி என்ன வரும்? சந்தியா அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? இப்போ நம்ம ரெக்டிஃபை பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? சந்தியா அப்படிங்கிறதுனா கரெக்டு. அப்போ அதை அப்படியே டெபிட்டில் வச்சுட்டு ராங்காக என்ன என்ட்ரு பண்ணியிருக்கோம்? அலவன்ஸை வந்து என்ட்ரு பண்ணியிருக்கோமா? அப்போ அதை வந்து என்ன பண்ணணும்? ஆப்போசிட்டில் அலவன்ஸை வந்து என்ன பண்ணணும்? கிரெடிட் பண்ணிடணும். அப்போ சந்தியா அக்கௌண்ட் டேட்டா டு அலவன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரு பண்ணணும். ஓகேவா? எவ்வளோ? 500. டிஸ்ஹானர் ஆஃப் செக் ரிசீவ்ட் ஃப்ரம் சந்தியா ராங்லி டெபிட்டட் டு அலவன்ஸ் அக்கௌண்ட் நவ் ரெக்டிஃபைடு. இப்போ ஃபோர்த்து டிரான்சாக்ஷன் பாருங்கள். எ சம் ஆஃப் ₹300 ட்ரான் பை த ப்ரொப்ரேட்டர் ஃபார் பர்சனல் யூஸ்க்காக எடுத்தாங்க அப்படின்னு வந்தாலே என்ன எழுதணும்? ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் போடணும். ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா வேஜஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணியிருக்காங்க. வேஜஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ்ன்னு சொல்லிட்டு என்ட்ரு பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரிஜினல் என்ட்ரி எப்படி வரணும்? ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ்ன்னு தான் வரணும். இப்போ ரெக்டிஃபைங் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? கரெக்டாக உள்ளது நமக்கு ட்ராயிங்ஸ். இப்போ ட்ராயிங்ஸை டெபிட் பண்ணிவிட்டு நம்ம ராங்காக என்ட்ரு பண்ணியிருந்தோம்ல வேஜஸ் அக்கௌண்ட்டை, அதை கிரெடிட் பண்ணிட்டிங்கன்னா அக்கௌண்ட் வந்து ரெக்டிஃபை ஆகிடும். ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு வேஜஸ் அக்கௌண்ட் 300. கேஷ் ட்ரான் பை த ப்ரொப்ரேட்டர் ஃபார் ஹிஸ் பர்சனல் யூஸ் ராங்லி டெபிட்டட் டு வேஜஸ் அக்கௌண்ட் நவ் ரெக்டிஃபைட். ஓகேவா? சம் புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சம் போவோம். illustration 10.
பாருங்கள், the following errors were located after the preparation of trial balance assuming that there exists a suspense account, rectify them. அதாவது எரர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரையல் பேலன்ஸ் போட்டதுக்கப்புறம் ரெக்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ரெக்டிஃபை பண்ணும்போது நம்ம வந்து என்ன பண்ணணும், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வச்சு போடணும். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் எதுக்கு ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ டபுள் சைட் டெபிட் கிரெடிட்டில் வந்து சம்மு டேலி ஆகலை, அமௌண்ட் வந்து எங்கேயும் பேலன்ஸ் இடிக்குது அப்படின்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம அந்த அமௌண்ட்டை போட்டு எவ்வளோ அமௌண்ட் வந்து அங்கே பேலன்ஸ் குறையுதோ அந்த அமௌண்ட்டை போட்டு டேலி பண்ணுவோம். அதுக்கு தான் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். இதை வச்சு நம்மளை போட சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போது ரெக்டிஃபைங் என்ட்ரிஸ் போடுவோம். சேல் ஆஃப் குட்ஸ் ஆன் கிரெடிட் டு அருண் ஃபார் 152 போஸ்டட் டு ஹிஸ் அக்கௌண்ட் 125. அதாவது அருண்கிட்டேருந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன என்ட்ரி வரும், கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருக்காங்களா, அருண் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ்ன்னு வரும். இதை வந்து நம்ம 152வை 125 என்ட்ரு பண்ணிட்டாங்க. அப்போ 125 அப்படிங்கிறது அண்டர் கேஸ்ட். அண்டர் கேஸ்ட் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், ஒரிஜினல் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணும். ஒரிஜினல் மெத்தட் என்ன வரும், அருண் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ்னு வரும். இப்போ சேல்ஸ் அக்கௌண்ட்டில் கரெக்டாக தான் போட்டிருக்காங்க. யார் அக்கௌண்ட்டில் தப்பாக போட்டிருக்காங்க, அருண் அக்கௌண்ட்டில் தான் தப்பாக போட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு மட்டும் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வச்சு எல்லாத்துக்குமே போட சொல்லியிருக்காங்க. அப்போது அருண் அக்கௌண்ட் டேட்டா டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட், அருண் டு சேல்ஸ்னு வரும். இந்த சேல்ஸ் அக்கௌண்ட்டில் கரெக்டாக போட்டாங்க, அருண் அக்கௌண்ட்டில் தான் தப்பாக போட்டதுனால டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வைக்கிறோம். வச்சு ராங் அமௌண்ட் போஸ்டட் டு அருண் அக்கௌண்ட் ரெக்டிஃபை நரேஷன் எழுதிட்டு இந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை டெபிட் கிரெடிட் போட்டணும். ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் பாட் குட்ஸ் ஃப்ரம் லக்ஷ்மி ஆன் கிரெடிட். லக்ஷ்மிகிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க கிரெடிட்டுக்கு 550. ஆனால் கிரெடிட்டட் டு ஹர் அக்கௌண்ட், அவங்களோட அக்கௌண்ட்டில் 505ன்னு சொல்லிட்டு என்ட்ரு பண்ணிட்டாங்க. இதுவும் அண்டர் கேஷ் தான். அப்போ இதுக்கு ஒரிஜினல் மெத்தட் தான் வரும். ஒரிஜினல் மெத்தட் என்ன போடுவோம், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு லக்ஷ்மி அக்கௌண்ட் போடுவோம். இங்கே பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கரெக்டாக இருக்குது, லக்ஷ்மி அக்கௌண்ட்லாம் தப்பு, லக்ஷ்மி வந்து கிரெடிட் தான் பண்ணுவோம். அப்போது சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு லக்ஷ்மி அக்கௌண்ட், பேலன்ஸ் எவ்வளோ குறையுது, 45 ஷார்ட் கிரெடிட் ஆஃப் லக்ஷ்மி அக்கௌண்ட் ரெக்டிஃபைடு. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் ஃப்ரம் அபிரூபா ஃபார் 404 ஆன் கிரெடிட் வாஸ் டெபிட்டட் டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் 440 அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரு பண்ணிட்டாங்க. 404 414. அப்போது இது என்ன ஆகுது, ஓவர் கேஸ்ட் ஆகுது. ஓவர் கேஸ்ட் ஆகுனா என்ன சொன்னால் ஆப்போசிட் என்ட்ரி போடணும். இப்போ இதுக்கு ஒரிஜினல் என்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் ஆஃப் ஃபர்னிச்சர், குட்ஸு பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போடணும். அசட்டை பர்ச்சேஸ் பண்ணால் அந்த அசட்டோட நேம் தான் போடணும். அப்போ ஃபர்னிச்சர் டு கேஷ் அப்படின்னு வரும். ஓகேவா? ஃபர்னிச்சர் டு அபிரூபான்னு வரும். ஆனால் எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்னிச்சரில் தப்பு பண்ணியிருக்காங்க. ஒரிஜினல் என்ட்ரியாக ஃபர்னிச்சரை நம்ம டெபிட் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபர்னிச்சரை கிரெடிட் பண்ண போகிறோம். அப்போது சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் எவ்வளோ கம்மியாக போட்டிருக்காங்க, எவ்வளோ அதிகமாக போட்டிருக்காங்கன்னா 36 rupees அதிகமாக போட்டிருந்தாங்க. டிஃப்ரென்ஸாக போட்டுறணும். நெக்ஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் பாருங்கள். பர்ச்சேஸ் மெஷினரி ஃபார் கேஷ் ₹200 வாஸ் நாட் போஸ்டட் டு மெஷினரி அக்கௌண்ட். அதாவது மெஷினரியை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அதை வந்து ஒமிட் பண்ணிட்டாங்க, அந்த அக்கௌண்ட்லேயே போடாமல் விட்டுட்டாங்க. அப்போது இது என்ன ஆகும், அண்டர் கேஷ்ட்டு தான். அண்டர் கேஷ்னால் என்ன பண்ணுவோம், ஒரிஜினல் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவோம். அப்போ மெஷினரி அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ்னு வருமா. அப்போது மெஷினரியில் தான் தப்பு பண்ணியிருக்காங்க. மெஷினரி அக்கௌண்ட் டேட்டா டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் எவ்வளோ ஒமிட் பண்ணியிருக்காங்கன்னா 200 ஒமிஷன் டு டெபிட் மெஷினரி அக்கௌண்ட் ரெக்டிஃபைடு. Next entry, the total of purchase book 89 was carried forward 98 அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க. அப்போ இது ஓவர் கேஸ்ட்னால் ஆப்போசிட் என்ட்ரி போடுவோம். இதுக்கு ஒரிஜினல் என்ட்ரி என்ன வரும், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ்னு வரும். பர்ச்சேஸ் டெபிட் பண்ணுவோம் ஒரிஜினலில். இப்போ ஓவர் கேஷாக இருக்கிறதுனால ஆப்போசிட் மெத்தட் அப்படியே தலைக்கீழ போட போகிறோம். பர்ச்சேஸை கிரெடிட் பண்ண வேண்டியதான். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னா 99. நரேஷன் எழுதுவீங்க, எக்ஸஸ் அமௌண்ட் கேரிட் ஃபார்வர்ட் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ரெக்டிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஓகேவா? சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.